7 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை தினத்தையொட்டி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆண்டுதோறும் சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று சென்னையின் 385வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் மெட்ராஸ் ரீவிசிட் என்ற தலைப்பில் வரலாற்று சிறப்புமிக்க பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சோழர், பல்லவர், விஜயநகர நாயக்கர்கள் மற்றும் ஆங்கிலேயர் ஆகியோரின் ஆட்சியின் கீழ் இருந்த தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியான மெட்ராஸின் பழமையான பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. நான் மியூசிக் வந்திருக்கேன். அதனால நான் மியூசிக்கில் என்னென்ன பார்த்தேன்னா, பழைய காலத்து ட்ராயிங்ஸ், பழைய காலத்து அனிமல்ஸ், பழைய காலத்து வண்டி, பழைய காலத்து காயின்ஸ், பழைய காலத்து ருப்பீஸ். சென்னையின் புவியியல் சார் பொருட்கள், தாவரம், விலங்கு, சென்னையில் கிடைக்கப்பெற்ற பழங்கால கருவிகள், வரலாற்றுக்கு முந்தைய மண்கலன்கள், 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கைவினைப் பொருட்கள், மர சிற்பங்கள், கோயில் வாகனங்கள், தெருக்கூத்து உடைகள், அணிகலன்கள், போர்க்கருவிகள், வேளாண் கருவிகள், நாணயங்கள், அளவீட்டு கருவிகள், இசைக்கருவிகள், ஆங்கிலேய அலுவலக பொருட்கள், அச்சுக்கட்டைகள் என பல்வேறு வகையான அரும்பெரும் பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு வந்த பொதுமக்கள் பழந்தமிழர்களின் கலாசார பாரம்பரியத்தை வியந்து பார்த்தனர். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தா நிறையா பார்க்காத விஷயத்தெலாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குண்டு புல்லட், World War I இருந்து வந்த புல்லட், அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பர்ஸ்ட் ஆச்சு, அதுக்கான இதை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்டோன் ஏஜில் இருந்த கிடச்ச ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 1 lakh years பழமையானது. அதுவும் நம்ம பல்லாவரத்தில் அது வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதுக்கு அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பொருட்கள் நிறையா பார்த்தோம். அது எல்லாமே வந்து 1500 இயர்ஸ்க்கு ஓல்டில் இருந்தது. அதுக்கப்புறமா 1 lakh year ஓல்டில் இருந்த நிறைய பொருட்கள் இருந்தது. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஓவர் 1000 years ஓல்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ வியந்து வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க ட்ராயிங்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதனிடையே அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக சென்னை நகர மக்கள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.